தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக தொடங்கியது. பொதுமக்கள் அதிகாலையிலிருந்தே தங்களது வாக்குரிமைகளை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடிகளுக்கு திரளா வருகை தந்து வாக்கு புரிகிறாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்க நிலையில அமைதியான சூழலில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருது. முதல் ஆளாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அஜித்குமாரும் தனது வாக்கினை பதிவு செய்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பல்வேறு திரைப்பிரபலங்களும் பொதுமக்களும் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வரிசையில் காத்திருக்காங்க. இந்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று காலை வாக்களிப்பதற்கு முன் வழக்கம் போல தனது நடைப்பயிற்சியை மேற்கொண்டார். இன்று தேர்தல் நாள் என்பதனால அவர் வசிக்கும் பகுதியில் கூடியிருந்த ரசிகர்களுக்கு கைகளை அசைத்து தனது அன்பையும் வெளிப்படுத்தினார். அவரது எளிமையான நடத்தை ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னையில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செஞ்சார். முதல் ஆளாக ரஜினிகாந்தும் அஜித்தும் வாக்கு செலுத்தியது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. தேர்தல் நாளை முன்னிட்டு பிரபலங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வருகை தருவது பொதுமக்களிடையே வாக்குப்பதிவை அதிகரிக்கும் வகையில் ஊக்கமளிச்சுட்டு வருது. தொடர்ந்து பல்வேறு துறைகளில் இருந்து பிரபலங்கள் வாக்களிக்க வருவாங்க என எதிர்பார்க்கப்படுது. மேலும் தாவேகா தலைவர் விஜய், சீமான், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் அவர்களும் தற்போது வாக்குகளை செலுத்திவிட்டார்கள். தொடர்ந்து ரஜினி யாருக்கு வாக்கு செலுத்தி இருப்பார் என ரசிகர்கள் தற்போதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருபுறம் ரஜினி விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருப்பார், இன்னொரு புறம் இல்லை திமுகவுக்கு, இன்னொரு புறம் இல்லை பாஜகவுக்கு என தொடர்ந்து மாறி மாறி ரசிகர்களே அவர்களாகவே யூகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக ரஜினி இந்த நாட்டுக்கு, ரசிகர்களுக்கு, மக்களுக்கு யார் சிறந்த ஆட்சி வழங்குவாரோ அவரை தான் தேர்ந்தெடுத்திருப்பார் என நம்மால் எளிமையாக கூறிவிடலாம். மேலும் தொடர்ந்து பல்வேறு பிரபலங்களும் தங்களது வாக்குகளை செலுத்த வாக்குச்சாவடியில் தற்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். நாமும் கண்டிப்பாக வாக்கினை செலுத்த வேண்டும். அது நமது ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும். நீங்கள் யார் இம்முறை வென்றால் மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என முடிவு செய்கிறீர்களோ அவர்களுக்கு உங்களது வாக்குகளை செலுத்துங்கள். ஜனநாயக கடமையை நிரூபியுங்கள், வாக்களியுங்கள்.